ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். ஆக்சுவலி நான் வந்து இங்கே பயங்கர மழை. அதுக்கப்புறம் காலையிலே சாப்பாடு கொண்டு வந்தாச்சு, வழியிலே திட்டும் வாங்கியாச்சு. என்னென்னா பயிர் மிதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாய்கள் வந்து பயிரெல்லாம் மிதிக்காது. அதோட கால் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்த 2 பயிர் இடைவெளிகளுக்கு நடுவில் தான் கால் வச்சு அது வரும் அப்படி. ஆனால் நான் பார்த்தப்பவும் அந்த மாதிரி தான் வந்தது. நாய்களை விஷம் வச்சு கொண்டுருவேன், ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா அப்புறம் கேட்கக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் எல்லா நாய்களையும் இங்கே கொண்டு வந்து விட முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற நாய்கள் வந்து கொஞ்சம் அந்த இடத்தகராறு வரும்போது அவங்க அங்கே பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்க எங்கேயோ தூரமாக தான் இருக்காங்க. நான் போகும்போது அந்த இடத்துல ஓடி வராங்க. அதனால் பிரச்சனைகள் வருது. நான் வந்து இத்தனை வருஷத்தில் வந்து நாய்களுக்கு செய்கிற சாப்பாட்டில் இருந்து எல்லாமே வந்து நண்பர்கள் செய்த உதவி தான். இப்போ நண்பர்களாகிய நீங்கள் தான் வந்து எனக்கு உதவி பண்ணணும். இந்த இடத்துல ஃபென்சிங் போடணும். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க திட்டாத அளவுக்கு. ஏம்மா அவன் சாப்பிட்டானாம்மா, பெரிய ஜீவன்மா. ஐயோ கடவுளே. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க திட்டாத அளவுக்கு ஃபென்சிங் போடணும். அதுதான். ஏன்னா அவங்களுக்கு தொந்தரவு அப்படின்னு நினைக்கும்போது திரும்ப வந்து நான் இந்த மாதிரி பண்ணுறது வந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, நான் கையில் எடுத்துட்டேன். அதனால் வந்து அவங்கள வந்து ரோட்டில் விட முடியல. ரோட்டில் விட்டு பார்த்தேன், அவங்க திரும்ப கண்ணு முன்னாடியே நம்ம வளர்த்த குழந்தைகள் வந்து அடிப்படும் போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களும் ஏதாச்சும் விஷம் வச்சு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பேச்சுக்கு கூட அந்த மாதிரிலாம் நினச்சி பார்க்க முடியல. அது எனக்கு ரொம்பவே வருத்தம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவங்களுடைய மனநிலையை பார்க்கும்போது எனக்கு அவங்கக்கிட்ட சாரி சொல்கிறத தவிர எதுவுமே தெரியல. நீங்கள் சொல்லுவாங்க, உங்க சாரி தான் எனக்கு வேணுமா, எங்களுக்கு வேணுமா, நாயை பிடிச்சி கட்டுறியா இல்லையா அப்படி சொல்லிட்டு. மழை, இங்கே தங்க வைக்கிறதுக்கு ஷெல்டர் இல்லை. அதுக்கப்புறம் மற்ற நாய்கள் பழகிற வரைக்கும் ஒருத்தர் கடிச்சுப்பாங்க. புதுசாக நாய்களை கொண்டு வந்தோம்னா இத்தனை பிரச்சனைகள் இருக்குது எனக்கு. அதனால் நான் வந்து எதுவும் செய்ய முடியாமல் இருக்குது. ஒரு ஃபென்சிங் ரோலோட விலை வந்து 5000 ரூபாய். 100 அடி இருக்கும். யாராச்சும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது ஒரு உதவி கேட்குற பதிவு தான். எனக்கு வந்து எவ்வளோ தாழ்மையாக கேட்குறதுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப வருத்தத்தோட வேற ஒரு மனநிலையில் இருந்து தான் கேட்குறேன். பாய்.